பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அந்த வரிசையிலே அந்த 32வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது என்னை பலத்தால் இடைக்கட்டுகிறவர் தேவனே என்று சொல்லி இருக்கிறார். இந்த 18வது சங்கீதத்தின் முதல் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், என் பலனாகிய கர்த்தாவே என்று துவங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் என் பலன் என்று சொல்லுவதோடு நின்று விடாமல் என்னையும் அவர் பலத்தால் இடைகட்டுகிறவர் என்றும் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, அநேகர் தங்களுடைய சுய பலனை நம்பி இருக்கிறார்கள். தாங்கள் சார்ந்திருக்கிற மற்ற மனிதர்களுடைய பலனை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தேவனை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்தான் பலன். மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பலன் தருகிறவரும் அவர்தான். ஆம், நம்மை பலத்தால் இடைகட்டுகிறவர் அவர். வீரனாகிய கோலியாத்தை வீழ்த்தும்படிக்கு சிறிய தாவீதை அவர் பலத்தால் இடைகட்டினார். எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளையாகிய யோசேப்பை பாவத்தை ஜெயிக்கும்படிக்கு அவர் பலத்தால் இடைகட்டினார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அவ்விசுவாசத்தை ஜெயித்து விசுவாசத்தின் தகப்பனாகும்படிக்கு அவரை பலத்தால் இடைகட்டினார். இன்னும் சோதனைகளின் மத்தியிலும் தேவனை மறுதலியாமல் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிலை நிற்கிறதற்கு பக்தனாகிய யோபுவை பலத்தால் இடைகட்டினார். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் சமயத்துக்கு தகுந்த பலத்தால் நம்மையும் இடைகட்டுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எனவே இந்த நாளிலே நம்மையும் தேவன் பலத்தால் இடைகட்ட விரும்புகிறதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களை உம்முடைய பலத்தால் இடைகட்டுகிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிற, உம்மை நேசிக்கிற, உம்மை சார்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பலத்தினால் இந்த நாளிலே நீர் இடைகட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தேவன் தம்முடைய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.